ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். நேற்று வீடியோவில் லாஸ்ட் இயர் லாஸ்ட் டே எங்கள் தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டது, எங்கள் ஆச்சி ஊருக்கு போயிட்டு ஃபேமிலி கெட் டுகெதர் வீடியோ எல்லாமே பார்த்தோம். நேற்று விட்டதுலேருந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தாத்தா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் வந்து வீட்டிலேயே சாப்பிட்டோம். வந்து நான்வெஜ் மட்டன் ப்ரான் எல்லாமே குக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் நல்லா இலை விரிச்சு ரவுண்டா உட்காந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆத்துக்கு மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை பையன் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த இந்த மீன் நரம்பு பெரிய ஊசி எல்லாமே ஷார்க் வாங்கிட்டு வந்திருந்தான். மாட்டிரும் போல. ஆமா, அந்த மசுக்குட்டி இருக்குல்ல, அதை பிடிச்சு கொண்டு போங்க. மீன் பிடிக்க போறோம்னு குட்டீஸ் எல்லாம் செம்ம குஷியா கிளம்பிட்டாங்க. உண்ட மயக்கத்துல நாங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். ஆனா குட்டீஸ் யாரும் எங்களை உட்கார விடல, பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. என்னமா சொல்லுச்சு? வர்ற வழியில தான் எங்க சித்தி வீடு. அவங்க வீட்டுல நிறைய ஆட்டுக்குட்டிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இவ்வளவு நேரம் வந்ததுல இருந்து ஆகஸ்ட்னா ஆட்டுக்குட்டியை தூரமா இருந்துதான் பார்த்தா. இப்ப கையிட்டு தொட்டு நல்லா உம்மெல்லாம் கொடுத்துட்டா. ஒன்னும் செய்யாது, பூனைக்குட்டி மாதிரிதான். பூனைக்குட்டி மாதிரிதான். பையனா பொண்ணா ஒன்னும் செய்யாது. போதுமா ஆட்டுக்குட்டி? ஒரு கையிட்டு தொட்டே பார்த்துட்டா. அவளுக்கு செம்ம ஜாலி. உம்மாவே கொடுத்து டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். ஆமா, அது மூணாவது அக்கமா. என்னடா வாய்க்காலுக்கு மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போறோம்னு பாத்தீங்களா. எங்க சித்தி வந்து கிழங்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு பை நிறைய கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதுல இருந்துதான் எல்லாத்துக்குமே ஷேரிங். அப்புறம் டவுன்லாம் வெட்டி சாப்பிட்டோம். அதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல. கிழங்கு எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்து அவிச்சு சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். எப்போவுமே எங்கள் ஆச்சி ஊரில் வந்து பனங்கிழங்கு போட்டு வச்சுருவாங்க. நாங்கள் ஊருக்கு வர நேரம்லாம் எங்கள் ஆச்சி எங்களுக்காக எடுத்து எடுத்து தருவாங்க. இந்த திருப்பு வந்து இது வந்து பொங்கல் சீசனுக்கு தான் வரும். இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு எடுத்திருந்தோன்னா இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கூட்டியே தான் எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஊருக்கு வர முடியாது. வந்தப்பவே எல்லாருக்குமே எடுத்து கொடுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. இதுவும் எங்கள் தோட்டம் தான். இந்த மலையில் ஒரு பெரிய கொய்யா மரம் எப்படி சரிஞ்சு நிற்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. கொய்யா அப்படி சரிஞ்சிருமாங்கோ? இவ்வளவு பெரிய மரம், அது இப்படி சரிஞ்சிருக்கு. திருச்செந்தூர்ல தான் மழை ஜாஸ்தி. நாங்கள் இங்கே வந்த டைம் எங்கள் அத்தை பசங்க 2 பேரும் பைக்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. தண்ணி எவ்வளோ இருக்குது, குளிக்கலாமா, மீன்லாம் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேயுமே தண்ணி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வந்துட்டோம், குட்டீஸ் எல்லாம் நம்மளை வீட்டுக்கு திருப்பி விடவே மாட்டாங்க, போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆகர்ஷ்ணா குட்டி, எங்கம்மா போற? யாரை தேடி போற? யாரை தேடி போறீங்க? வாமா. மீனில தண்ணி இல்லையா? குளிக்க கூட தண்ணி இல்லை. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடந்து போகிற தூரம் தான். போகிற வழியில் ஒரு சைடு ஃபுல்லாக வாய்க்கால் ஓரம், இன்னொரு சைடு ஃபுல்லாக வாழைத்தோட்டம். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா பாருங்க, மீன் பிடிக்கிற குளம். என்னம்மா கொஞ்ச நேரம் இரேன், அங்கே உள்ள வரைக்கும் போய் குளிக்கிறாங்க, ஆழமே இல்லை. இங்கே வந்துட்டு உள்ள வரைக்கும் போய் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குட்டீஸையும் வச்சுட்டு இங்கேயே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டோம். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. மண் வேற கலங்களாவே இருந்தது. ஆகர்ஸ்லாவை பிடிச்சி வைக்க முடியல, உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. எனக்கு பயமாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கலங்களாக இருக்கிறனால உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் கரையில் வந்துட்டு மண்ணெல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. உள்ள கல் கண்ணாடிலாம் இருந்துச்சுன்னா பயம்தான். அவளை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. மறுபடியும் சரி குட்டீஸ் குளிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் அண்ணா அத்தை பையன் எல்லாமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தூண்டில் போட்டு. சரி அதை பார்க்க போகலாம், அங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம்.
இங்கே வந்து இந்த நாங்கள் நிற்கிறோம்ல அதுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் முந்தி தண்ணி இருக்கும். நார்மலாக உள்ள மலைக்கு அவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை விட நிறையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்துட்டு கம்மி தான். அல்லது அந்த படியில் உட்காந்துட்டு குளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அது வேண்டாம். சரி, நம்ம குட்டீஸ் எல்லாம் எப்படியாவது பிடிச்சி இழுத்து மீன் பிடிக்க போகிறோங்கிற ஒரு ஆசையை காமிச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த தண்ணியுமே நாங்கள் விடலை. குட்டியாக அது என்ன சொல்லுவாங்க, தோட்டத்தில் வரப்பில் தண்ணி ஓடுற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. அதுலேயும் ஆனால் கல் எல்லாம் அழகாக கூழாங்கல்லாம் இருந்தது. தண்ணி நல்லா தெளிஞ்ச தண்ணியாக இருந்தது. சரி உள்ளே இறங்கிடலான்னு இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தர் உள்ள தண்ணி பாம்பு கிடக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. இருந்தாலும் டீஸ் வந்துட்டு எங்களை விடலை, உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. சரி அவங்கள பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம். சுகன்யா தூக்கிடு. கொஞ்சம் உள்ள போ போதும். நீ தலை நினைக்க கூடாது. எந்திரிச்சிரு. சரி வாங்க போ. அம்மா வா போலாம். அம்மா எல்லி பிடிக்க போ. பேம்பஸ் எடுத்துட்டு போவோம். அங்க குப்பையில போட்டு என்ன 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 நான் போறேன். டாடா டாடா. அது என் கையில தந்து. அம்மா என் பிள்ளை தண்ணியோட தண்ணியா போகுது. போடுமா போடுமா. என்ன ஓட முடியாது, ஒளிய முடியாது. எங்கள் அத்தை பையனும் தம்பியும் பயப்படாம உள்ள மீன் பிடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து கல்லை தூக்கி போடுங்க, உள்ள நிறைய மீன் இருக்கும், அப்படி வெளியில வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள கல்லை தூக்கி போட்டு ஷாலை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் நிறைய மாட்டுச்சு. எல்லாத்தையுமே அந்த தண்ணியிலே விட்டாச்சு. 1-2 மீன் மட்டும் அக்ஷுதா மீன் எனக்கு வேணும்ட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டா. எத்தனை மீன்? இந்த பக்கம் அப்ப சாலை போட்டு பிடிச்சு பாருங்க. இந்த பக்கம் போடுறியா? இந்த பக்கம் எல்லாம் குடிக்கிற மீன். தூண்டில் போட்டு நிறைய மீன் பிடிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போட வந்தோம். ஆனால் தூண்டில் ஒரு மீனும் சிக்கலன்னு சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி மீனாக இருக்கு. என்னதோட வாத்து வாத்து செப்பல் வச்சு அடுத்த வாத்து லக்ஷே ஜட்டி போட்டு கொண்ட குட்டிங்களா மண்ணா அப்படி போறீங்க. அங்க இருந்து விடுற இங்க வேணா பிடிக்கலாம். அந்த அங்க தூக்கி போறீங்க வரும் பாருங்க. ஐயோ அப்படியா? பிடிங்க பிடிங்க வாத்த பிடிங்க வாத்த பிடிங்க. மீன் பிடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் வாத்து பிடிங்கப்பா. அப்படியா? இங்க பாருங்க. எங்க வருது? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா 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 அந்த அந்த மேல அந்த ஒண்ணு. இங்க மீன் நிறைய வருது. ஆமா பிடிக்கலாம். கூழாங்கலோட கூழாங்கலா சேர்ந்து உருண்டு கிடக்கா. தண்ணி குடிக்குது. அது அப்படிதான் போகும் தண்ணி. வரமாட்டேங்குது, அங்கேயே கிடக்கும். போய்
போய் பிடி டக்குன்னு திமிங்கலத்தை பிடிச்சி வச்சிடணும். இங்கேயும் வந்து ஆதர்ஸ் நான் வளர்ப்புறைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த திருப்பு நான் அவளை எங்கள் அக்கா கையிலே ஒப்படைச்சிட்டேன். நீங்களே பிடிங்கம்மா உங்கள் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து தண்ணிக்கு எடுத்துகிட்டு போயிடுவா போலவே. அவளை பிடிச்சி வைக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியா? சும்மா போட்டதுக்கே ஒரு மீனா? எதுக்குள்ள வைப்பீங்க? கவர் இல்லையே. சின்ன குஞ்சு தம்பி குட்டிங்களா? பவின் பயப்படாம போயிட்டே இருக்கான். எத்தனை எத்தனை ஊசி மீன் மாதிரி இருக்கு. ஐயா அது என்னது? ஊசி மாதிரி இருக்கு. மாமா மீனை பாருங்க, மீனை பாருங்க. கவர் ஒன்று ஒயிட் கலர் கவர்ல தானே மாவு வச்சு கொண்டு வந்தீங்க. அந்த கவர் எங்க? சரி இதை பிடிச்சி என்ன செய்ய? இதை பிடிச்சி பாருங்க. கொஞ்ச நேரம் நடும்புற போகும்போது அதுக்குள்ள விட்டுட்டு போயிட வேண்டியதானே. பாய்க்காட்டுல ஊசி மீன். குத்திர போகுது கையில. ஐயோ அம்மா என்னெல்லாம் பண்றோம். நீங்க அங்கேயே பிடிச்சிட்டீங்களா? என்ன ஊசியா இருக்கு? ஊசி மீன் அப்படிங்க கொண்டு வா. லட்சத்தை காமிப்போம். என்ன பலமுறை நான் இவ்வளவு நேரம் தூண்டில் போட்டுட்டு இருந்தீங்க. நிறைய மீன். எனக்கு இப்பதான் புரியுது. தூண்டில் இல்லாமலே மீனா? என்ன பண்ணாரு? இந்த ஊசி வாய வச்சு கோதுமை குத்தி எங்க பாப்போம்? கை காமிங்க. குட்டி மீனா லக்ஷிகா. லக்ஷி ஒரே வாவா இருக்கு. எதுல போடுறது? என்னம்மா கவர் எடுத்துட்டு வந்தீங்களா? காமிங்க. கை எடுத்துக்கோ. எப்படி பயப்படாம கையில எடுத்துக்காங்க. தண்ணிக்குள்ள போடுங்க, அப்பதான் நீந்தும். நீந்துதா? இப்படியா? ஐயோ மாத்து எப்படி எடுக்க? பேக் எங்க ஹேங் பண்ணி வச்சிருக்கேன்? ஒரு கவர் இங்க இருக்கு, அதவிலே வச்சுக்கிட்டாங்க. ஓட்டையா இருக்கும். அப்படியா? நிறைய இந்த விட்டாச்சு. ஏன் வெட்டீங்க? கேட்க மாட்டா. கேட்க மாட்டா. அடிக்கல. கவரை காமிங்க. அப்படியா? அந்த ஊசி மீன் ஒன்று மாட்டிச்சு அது விட்டுட்டாங்க. ஆமா அது ஆமா பாவம். அது தண்ணி இல்லாம கிடந்த மாதிரி இருந்தது. இது வாட்டர் கவர் தான். கவர் எங்க இருக்கு? அதையும் விட்டுட்டான். ஐஸ் கட்டி இருக்கு. இன்னும் 3 இருக்கு. ஐஸ் கொள்ளையா போறீங்க கொண்டு போய். கொஞ்ச நேரம் பிள்ளைகள் பார்க்கறதுக்கு தானே பிடிக்கீங்க. நீங்களே பார்த்துட்டு நீங்களே விடுறீங்க. எங்க குட்டி மீனுங்கிற தெரியல. உன் கையில இருக்கா? ஐயோ குஞ்சு எல்லாம் சால்லே மாட்டிக்கிச்சு. உள்ள கிடக்கும் பாருங்க. எவ்வளவு இருக்குதுன்னு இந்தா எவ்வளவு இருக்கு பாருங்க. எங்க அழுத்தி கொண்டா நம்பிட்டு தொட்டில விட்டு வளர்த்துறோம். இந்தா குதிச்சிட்டு கிடக்கு பாருங்க. ஊசி மீனா? ஆமா நிறைய கண்ணாடியா இருக்கு. சின்னது இப்பதான் அந்த முட்டையில இருந்து வந்தது. நிறைய இருக்கு. இந்த அக்கா மீன் எடுத்துட்டு இதானே? ஆமா அந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அது அவ்வளவுமே. ஓட்டை அந்த லெவல்ல தான் இருக்கு. அதுக்கு மேல ஓட்டை இல்ல. இந்த லெவல்ல இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கு. இங்கேயுமே 2 பக்கமும் வாழைத்தோப்பு, நடுவில் இப்படி தண்ணி வரப்பில் ஓடுறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனா நிஜமா தண்ணி வெளியே போய் செத்து போயிடலாம். தண்ணி நல்லா விளையாண்டியா? வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல போகாது. ஓட்டையை காமிங்க. போகும். அதுக்கு மேல போகாது. வந்துட்டோம். சரி வீடியோ போடு. சரி அந்த அக்காவும் வேண்டாம் நமக்கு. வாங்க. சரி ஏந்தி. இப்படி அடிச்சு போற பாதையில போயிட்டு வாங்க. இதெல்லாம் அடிச்சுட்டு போற உருவம் கிடையாது.
சரி இவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க, நம்மளும் ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 6 மணி ஆயிட்டு. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். தண்ணி இருக்கா இல்லையா, மீன் பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா எதுவுமே தெரியாது. வீட்டுல இருந்து ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல மாத்துறதுக்கு. விடாமுயற்சி. ஒரு மீன் கூட மாட்டலையா? எங்க அண்ணாவும் விடாமுயற்சியா மீனை பிடிச்சி அவன் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே மாட்டல தூண்டில்ல. எல்லாமே குட்டி குட்டி மீனா இருந்தது. இதுல நிறைய இருக்குவா ஓடுது போயிருது நிறைய. அங்க ஓடுது, இங்க நிக்கு. இதுக்கு முந்தி வந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன். லாஸ்ட் இயர் வந்த வீடியோ. அதுல இதே ஏரியால எவ்வளவு தண்ணி ஓடுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும் தண்ணி ஓடுறத பாக்குறதுக்கு. இப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு தண்ணி. வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் ஒரே ஜாலி. 3 மீன் மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம், மீதி எல்லாத்தையுமே தண்ணியிலே விட்டுட்டோம். அதையுமே அக்ஷிதாமணி எனக்கு தான் வேணும்ட்டு பாக்ஸ்ல போட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. என்ன தண்ணிமா இருக்கு? வடை சுட்ட பாத்திரமா? வடையில லட்டு போட்டோம். இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி போச்சுன்னே தெரியல. வீட்டுக்கு வந்ததுதான் எல்லாரும் டக்கு டக்குன்னு பேக் பண்ணி அவங்கவுங்க ஊரை பார்த்து கிளம்பியாச்சு. நியூ இயர்க்கு கணேஷ் பேக்கரி கேக் வாங்கியாச்சு. கேக்கு சாப்பிட்டு இப்பவே நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆகர்ஷ்னா குட்டி வந்து செம்ம ஆட்டம்ல, அதனால நல்லா தூங்கிட்டா கார்ல. இப்பதான் முழிக்கிறா. வாசனை தாங்க முடியல, இங்கே ஓபன் பண்ணிட்டோம். எவ்வளவு பெரிய வாய். திருச்செந்தூர்ல ஆரம்பிச்ச தூக்கம் இப்பதான் முடிச்சிருக்கா. தண்ணி விளையாடப்போமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. PLCTPL's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.